ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். போன யூடியூப் வீடியோஸ்ல நம்ம வந்து இந்த கேசியஸ் ஸ்டேட்ல டிஆர்பியில் எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைசிஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா எதை பார்ப்போம் அப்படின்னா, இந்த இந்த கிளாஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து நமக்கு இந்தியா லெவல்ல வந்து நம்ம செட் எக்ஸாம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ கேரளா, கர்நாடகா, ஏபி இந்த மாதிரிலாம் செட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரிலாம் கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்றது இந்த இது பார்ப்போம். ஸோ இது வீடியோ ஃபுல்லா பாருங்க, எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து எப்படி கேட்டாலுமே நம்ம வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லா பாருங்க. இங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போதான் ஃபர்தரா வீடியோ போறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். ஸோ நம்ம கண்டிஷன்ஸ்ல கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஸோ இதுல இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ஸ் வச்சுதான் லிக்விஃபிகேஷனே ரொம்ப இது இருக்கும். ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா ஈஸிலி லிக்விஃபை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இஸ் pressure required to liquefy a gas at a critical temperature. So ஒரு கேஸ் வந்து லிக்விஃபை ஆகுதுன்னா ஸோ அந்த இடத்துக்கு நமக்கு ரெக்வயர்ட் தேவைப்படும் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இதுதான் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ல அபோ பிலோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு லிக்விஃபை அ கேஸ் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ இதான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 5க்கு கரெக்ட் ஆன்சர் பி. நெக்ஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள், நெக்ஸ்ட் ஆவரேஜ், அதுக்கப்புறம் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க ஆர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபி இந்த மாதிரியும் சொல்லுவாங்க நமக்கு. இப்போ இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது RT/m. இது எல்லாருக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கம்பேரிட்டிவா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3. ஸோ 2 விட 3 அதிகமா இருக்கு. நடுவுல 8/π. ஸோ இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கிற வேல்யூ தான் வரும். அப்போ ஆப்வியஸ்லி சிபி கிரேட்டர் தென் ஆவரேஜ் கிரேட்டர் தென் இந்த RMS. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஆவரேஜ் RMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்க கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்றது நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. 6க்கு ஏ. ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு RMS கேட்டிருக்காங்க. RMSனா 3RT. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/2 இல்ல, இங்க 3RT தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி வராது, டி வராது. ஆனா ரூட்னா 1/2 அப்படின்னா ரூட்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் ரூட்டு, சரி நம்ம ரூட் கியூபிக் ரூட் ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட்னா இந்த இது, கியூபிக் ரூட்னா 3. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா பிராக்கெட்ல 1/2ன்னு எழுதலாம், இதை பிராக்கெட்ல 1/3ன்னு எழுதலாம் மேத்தமெட்டிக்கல்ல. ஸோ ஆப்ஷன் வந்து 7க்கு ஏ. நமக்கு ஏ வராது, சாரி. 7க்கு வந்து என்னன்னா சி வரும், ஏன்னா இங்க 1/2 இருக்கு. ஸோ 6க்கு இது ஏ, 7க்கு சி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத். இப்போ ஒரு மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இத வந்து என்னன்னா மீன் ஃப்ரீ பாத் அப்படின்றது நமக்கு 2 சக்சசிவ் கொலிஷன்ஸ் வந்து நடக்கணும். அப்போ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட கொலிஷன் ஆகும்போது படிக்கக்கூடியது எல்லாமே. கொலிஷன், டயாமீட்டர்னு படிப்போம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சின்னு படிப்போம், அப்புறம் கிராஸ் செக்ஷன்,
ஸோ அதுக்கப்புறம் மீன் ஃப்ரீ பாத். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கொலிஷன் மோதுறதுனால. அப்போ ஒரு மோதுறதுனாவே ஒரு கொலிஷன் நடந்துட்டு அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சக்சசிவ் கொலிஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். ஆன்சர் வந்து 10க்கு ஏ. சைட்ல வந்து உங்களுக்கு வந்து போட்டு வச்சிருப்பேன் எந்த செட் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்கன்றது, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கம்ப்ரசிபிலிட்டி ஆஃப் வான் டெர் வால் கேஸ் அட் த கிரிட்டிக்கல் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, கம்ப்ரசிபிலிட்டி ஆர் கம்ப்ரசிபிலிட்டி ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான், ரெண்டு சேம் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ZC அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெறும் ஜட்ன்னு சொன்னா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், சி போட்டா கிரிட்டிக்கல் ஸ்டேட் இன் கம்ப்ரசிபிலிட்டி. இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட் இன் கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்றது பினா பிரஷர், ஸோ சினா கிரிட்டிக்கல் பிரஷர் அப்படின்றது தான் பிசின்னு போடுவாங்க. நெக்ஸ்ட் விசி கிரிட்டிக்கல் வால்யூம் ஆர் டிசி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அப்போ கிரிட்டிக்கல் பிரஷர், கிரிட்டிக்கல் வால்யூம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பிரஷர்ன்றது பிசி, பிவி, டிசி. ஸோ இது தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் தனித்தனியா கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. A by 27B square 3B 8A by 27RB. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணா PC, அப்போ A by 27B square இன்ட்டு 3B, TCன்றது 8A divided by 27ன்றது மேலே போயிடும் 27 ஆர் நமக்கு B, அப்புறம் இன்ட்டு இந்த இடத்துல ஒரு R இருக்கு. அப்போ R கேன்சல், B கேன்சல், A கேன்சல், இங்க B ஸ்கொயர் கேன்சல், 27 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 3/8. ஸோ ஆன்சர் வந்து 14க்கு A. இது ரெண்டு சேம் கொஸ்டின். நெக்ஸ்ட், த யூனிட் ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் A. ஸோ நமக்கு 15ல வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் A, B சொல்லி ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏனா லிட்டர் ஸ்கொயர் அட்மாஸ்பியர் மோல் -2 சொல்லுவோம். இது லிட்டர் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஓகே இங்க லிட்டர் தானே கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க பாத்தீங்கன்னா டெசிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கன்வர்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே மறக்காதீங்க, 1 liter equivalent to 10⁻³ மீட்டர் கியூப் ஆர் டெசிமீட்டர் கியூப் ஆர் 10⁻³ டெசிமீட்டர் கியூப். எப்பயுமே இந்த இது மறந்துடாதீங்க. எல்லா இடத்துலயும் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க டெசிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ டைரக்டா எழுதிக்கலாம். ஸோ டெசிமீட்டர் கியூப் அப்போ 2 இருக்கு, ஸோ டெசிமீட்டர் 6 இந்த மாதிரி வரும். டெசிமீட்டர் கியூப் ஸ்கொயர்னு எழுதுவோம், அப்போ டெசிமீட்டர் 6. ஸோ ஆன்சர் வந்து டி, 15க்கு டி. கேஸ் deviate most of from ideal behavior at அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்து என்னன்னா, நம்ம கேசஸ்ல வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரியல் கேஸ், அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவோம். ஐடியல் கேஸ் அப்படின்றது இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எதுவும் இருக்காது, இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லாம இண்டிபெண்டா நம்ம அட்ராக்ஷன் எதுவுமே இல்லாம படிக்கிறது வந்து ஐடியல் கேஸ். அது எக்ஸ்பெரிமெண்டலா தான் படிப்போம் நம்ம, சரி தியரிட்டிக்கலா படிப்போம். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ரியலா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடியல் கேஸ் மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நமக்கு ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம நார்மலா படிக்கிற ஐடியல் கேஸ் மாதிரி எந்த கண்டிஷன்லாம் இருக்கும்? ஸோ ஒரு கேஸ் வந்து ஐடியல் கேஸ் மாதிரியே பிஹேவ் ஆகுது அப்படின்னா ஹை டெம்பரேச்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை டெம்பரேச்சர் அண்டு லோ ப்ரெஷர். ஸோ இந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர்ல ஒரு கேஸ் நார்மலா நம்ம எடுத்துக்கிற கேஸ், ஸோ அதை தான் வந்து ரியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் இம்பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மல் கேஸ இம்பர்ஃபெக்ட்
gas or real gas. இதே ஐடியல் கேஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஐடியல் கேஸ், இப்போ நம்ம எடுத்துக்கிற கேஸ் வந்து எப்போ ஐடியல் மாதிரி பிஹேவ் ஆகும் அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போதும் லோ ப்ரெஷர்ல இருக்கும் போதும். எப்போ வந்து டீவியேட் ஆகணும்னு வச்சுக்கோங்க, டீவியேட்ஸ் வந்து அப்படி ஆப்போசிட் கண்டிஷன்ல லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர், இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 21க்கு ஆன்சர் ஏ, லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ரேஷியோ பிட்வீன் the most probable velocity of H2 at 50 Kelvin and that of O2 at 800 Kelvin அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ரேஷியோன்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. நமக்கு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்றது நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்றது 2RT/m. நமக்கு ஹைட்ரஜனுக்கும் ஈலியத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேஷியோ கேக்குறாங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிள் போடும்போது இந்த இடத்துல இந்த சேமா இருக்கிறது எல்லாத்தையுமே கேன்சல் ஆயிரும், நமக்கு மாஸும் டெம்பரேச்சர் மட்டும் இருக்கும். அப்போ T ஹைட்ரஜன் டிவைடட் பை M ஹைட்ரஜன் டிவைடட் பை T ஆக்சிஜன் டிவைடட் பை M ஆக்சிஜன் O2, இது ஹைட்ரஜன் மாலிகூல். இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ டெம்பரேச்சர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜனுக்கு 50 கெல்வின் கொடுத்துருக்காங்க. இதே வந்து மாஸ் வந்து பாத்தீங்கன்னா H2ன்னு எடுத்துக்காங்க கேஸுக்கு. அப்போ பார்க்கும்போது நமக்கு 2 டிவைடட் பை நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 800 டிவைடட் பை O2க்கு 32, அப்போ 32 இது நம்ம அடிச்சோம் அப்படின்னா 16. ஸோ இது வந்து 2, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து டோட்டலா ஆன்சர் வந்து √1ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 1, ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 27ல the ratio of rate of diffusion கேட்டிருக்காங்க. அப்ப rate of diffusion எப்படி இருக்கும்னா, rate of diffusion inversely proportional to root of molecular mass. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இதுல இருந்து, R1/R2 ரெண்டு ரேட் ஆஃப் டிஃபியூஷன் கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் M2 டிவைடட் பை M1 பிகாஸ் ஆஃப் இன்வர்ஸ்ல இருக்கு. ஆனா அவங்க கொடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் டிஃபியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம அப்படியே எழுதுனா என்ன எழுதலாம், ரேட் ஆஃப் டிஃபியூஷன் வந்து நமக்கு R1/R2. அப்போ ரேட் ஆஃப் டிஃபியூஷன் R1/R2 கொடுத்துட்டாங்க. த ரேஷியோ ஆஃப் தியர் மோலிகுலர் மாஸ், அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு தான். அப்போ என்ன மீனிங், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அப்போ மாஸ் வந்து M1 M2, அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்ற மாதிரி வரும். அப்போ இதை நம்ம ரிவர்ஸ்ல எடுத்துட்டு எப்படி எழுதிக்கலாம், M1/M2ன்னு இதை எழுதுனா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ ரூட் எடுத்துட்டா இங்க வந்து ஸ்கொயர் ஆயிரும். அப்போ R2 டிவைடட் பை R1 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஏன்னா அவங்க மாலிகுலர் மாஸுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாலிகுலர் மாஸுக்கு M1/M2ன்ற மாதிரி நீங்க மாத்திக்கணும். அப்ப இதை மாத்தினா R2 அப்படின்றது வந்து இது R1, இது வந்து R2. R1 அப்படின்றது வந்து கீழே எழுதிக்கணும் 4, R2 வந்து 1 ஸ்கொயர். ஸோ 1/16. ஸோ அப்போ ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:16. மேத்தமெட்டிக்கல்ல எப்பயுமே A/B அப்படின்னா ரேஷியோ அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல வரும், ரெண்டாவதுல இருக்கிறது ரெண்டாவதுல போகும். ஸோ A/B. ஸோ ஆன்சர் வந்து ஏ. 27க்கு ஆன்சர் ஏ. So distribution of molecular velocity of sample at 3 different temperature. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இது வந்து மாலிகுலர் வெலாசிட்டி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
இந்த இடம் தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட். அப்போ இது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து ஸ்ப்ரெட்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ரேஞ்ச். அப்போ டெம்பரேச்சர்ஸ் வந்து மாற மாற சம்திங் ஏதோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க T1 T2 T3ன்ட்டு. அப்ப டெம்பரேச்சர் மாற மாற நமக்கு ரேஞ்சு வந்து மாறிட்டே இருக்கு. அப்போ ரேஞ்ச் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அதோட ரேஞ்ச். இப்போ இது வந்து வெலாசிட்டி. எப்பயுமே பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக வெலாசிட்டியும் அதிகமாகும். ஸோ டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமானா வெலாசிட்டி அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல இதுக்கு தான் வந்து வெலாசிட்டி அதிகம். அப்போ இது வந்து T1, இது வந்து T2, இது வந்து T3. அப்ப எது அதிகமா இருக்கு பாக்குறதுக்கு? T1 தான் அதிகமா இருக்கு. ஸோ வெலாசிட்டி அதிகம்னா டெம்பரேச்சர் அதிகம். அப்ப இந்த பாயிண்ட் வந்து டெம்பரேச்சர் அதிகம். அப்போ T1 கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் T3 விட T2 அதிகமா இருக்கும், T2 விட T1 வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து டி, 29க்கு டி. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் விச் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி மீத்தேன் கேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்ன ரேஞ்சுன்னு போடும்போது டிவைடட் பண்ணி போட்டோம். அப்ப ஈக்குவல்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி போட்டுருந்தோம். அப்ப ஈக்குவல்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி தான். அப்போ ஃபார்முலா வந்து 3RT/m. ஸோ அப்போ 3R டெம்பரேச்சர் வந்து எதோட இது? மீத்தேன். நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸும் மீத்தேன். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? ஹீலியத்துக்கு வந்து ஈக்குவலா இருக்கான் அட் 300 கெல்வின்ல. அப்போ 3R டெம்பரேச்சர் ஹீலியம், நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் ஹீலியம். ஸோ அப்ப இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த மாஸ் ஆஃப் ஹீலியம் அப்படின்றது தான் நமக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு போடணும். இதே ஹைட்ரஜன் மாலிகுல் ஆர் நைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் மாலிகுல்னு சொல்லும் போது பாண்ட் ஆர்டர் வந்து 1ன்னு வரும். ஸோ கண்டிப்பா H2N2O2 தான் இருக்கும். ஆனா ஈலியம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஈலியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்லி 1 தான் இருக்கும். ஸோ ஈலியம் 2ன்னு போடக்கூடாது. நோ பாண்ட் ஆர்டர். ஸோ அப்ப இதோட மாஸ் வந்து வெறும் 1 ஆட்டத்துக்கு தான் 4ன்னு எடுத்துக்கணும். ஆனா ஹைட்ரஜன் போடும்போது 2, இதுக்கு 28, இதுக்கு 32ன்னு போடுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த சேமா இருக்கு, ரெண்டு சைடு ரூட் எடுத்துடலாம். சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா டிஎம்இன்னு வரும். கொஸ்டின் டிஎம்இ தான் கொஸ்டின். மீத்தேனுக்கு வந்து மாஸ் எவ்வளவுனா CH4 12 + 4, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ அப்போ நமக்கு H4 இருக்கு. ஹைட்ரஜனுக்கு வந்து 1, கார்பனுக்கு 12. அப்போ 4 16 வரும். ஸோ 16. இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 300 கெல்வின் டிவைடட் பை மாஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா இந்த இடத்துல 16. இந்த இடத்துல எவ்வளவு வருது? நமக்கு ஈலியம்னு கொடுத்ததுனால 4ன்னு மட்டும் போட்டிருக்கோம். இங்க யூனிட் போட்டிருப்போம், கிராம் மோல் இன்வர்ஸ். மாலிகுலர் மாஸுக்கு யூனிட் கிராம் மோல் இன்வர்ஸ். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா 4ன்னு வரும். இது அப்படியே மல்டிபிள் பண்ணா TM is equal to 1200 கெல்வின். ஸோ ஆன்சர் வந்து A. So next, which among the following statement are correct regarding the mean free path of a gas molecule? இப்போ ஏற்கனவே நம்ம மீன் ஃப்ரீ பாத் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய அந்த மீன் ஃப்ரீ பாத்தோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் மீன் ஃப்ரீ பாத் அப்படின்றது லாம்டா. மீன் ஃப்ரீ பாத் அப்படின்றது நமக்கு வந்து என்னன்னா லாம்டா. இந்த லாம்டாவோட ஃபார்முலா வந்து என்னன்னா மீன் ஃப்ரீ பாத் KT டிவைடட் பை √2 பை d² P. இதுல இந்த Tன்றது டெம்பரேச்சர், D அப்படின்றது இந்த இடத்துல மாலிகுலர் டயாமீட்டர்.
P அப்படின்றது ப்ரெஷர். இதுல ரிலேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான், டெம்பரேச்சரோட ரிலேஸ் பண்ணியிருக்கான். ப்ரொபோஷனல் சொல்றாங்க. எதுவுமே கொடுக்கலன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ லாம்டாக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் இருக்கு டெம்பரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து வந்து மீன் ஃப்ரீ பாத்துக்கு ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்கு. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் மாலிகுலர் டயாமீட்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் திட்ஸ் மாலிகுலர் டயாமீட்டர் அதுவும் ரைட். ஸோ ஆப்ஷன் வந்து டி 36க்கு நமக்கு ஆன்சர் டி. Next, for an ideal gas system of most probable velocity, average velocity, root mean square velocity. So இது வந்து என்னன்னா 1:1.1 to 1:122 MPV AV RMS இதான் இதோட ரேஷியோ தான் அதிகமா இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ரேஷியோ கேட்பாங்க. சம் பூரியன் சர்மா புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். இதோட ரேஷியோ எடுத்தா நமக்கு என்னன்னு வரும்னா 1ன்னு வரும். ஸோ இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் எது கொடுத்தாலும் நம்ம கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ 38க்கு ஏ. ஸோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏதாவது உங்களுக்கு அந்த டவுட் இருக்கிறது வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வேணும்னா அதில் போடுங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.